பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நம்ம பாண்டியன் சரவணன் கிட்ட பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. "ஏன்டா பெத்த அப்பனுக்கு சொல்லாம நீங்க மாட்டுக்கும் ஆளாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்களே! நான்லாம் உங்க கல்யாணத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? நான் உங்க 2 பேத்தோட கல்யாணமும் பார்க்கவே இல்லையே! அவங்க 2 பேத்தோட கல்யாணத்த நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரவணன், "கண்டிப்பா நீங்க சொல்ற பொண்ண தான்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்க தலைமையில" அப்படின்னு நம்ம சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இங்க வீட்ட காமிக்கிறாங்க. ஸோ வீட்ல ராஜி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா பேசுறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ராஜி இருந்துக்கிட்டு, "எதுக்காக எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நான் பேசாம அங்கேயே இருந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அங்கேயே இருந்து என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "செத்து போயிருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்காக அத்தை எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த கல்யாணம் மட்டும் அத்தை தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நடக்கிற பிரச்சனையே வேற. அதெல்லாம் மீறி உங்களுக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக? எல்லாம் உனக்காக, உன் ஒண்டிக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அத்தைக்கு வந்து ரொம்ப நாளாவே ஆசை. 2 குடும்பத்தையும் சேர்க்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீனும் அத்தைக்கு உதவணும். 2 குடும்பத்த சேர்க்கறதுல தான் உன்னோட கவனம் ஃபுல்லா இருக்கணும். அதனால கிடைச்ச வாழ்க்கைய ஏத்துக்க" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா ராஜிக்கு அட்வைஸ் பண்றாங்க. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, அங்க மொட்டை மாடியில எல்லாருமே நம்ம கதிர ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. பழனிவேலு, செந்திலு, அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர ரவுண்டு கட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "எப்படி நீங்க 2 பேரும் லவ் பண்ணுனீங்க எங்களுக்கு தெரியாம?" அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கதிர் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. அங்க வர்ற மீனா, அவங்களே ஒரு கற்பனையா ஒரு கதைய கிரியேட் பண்ணி, இவங்களோட லவ் ஸ்டோரி இதுதான். எனக்கு தெரியும். அரசர் பரசலா தெரிய வந்தது. நான் திருச்செந்தூர்ல கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப மிரட்டி கேட்டேன். கதிர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அப்படின்னு ஒரு லவ் ஸ்டோரிய நம்ம மீனாவே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ராஜியோட வீட்ல காமிக்கிறாங்க. ராஜியோட அம்மா, சித்தி, பாட்டி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல, ஸோ அவங்க அம்மாவும், சித்தியும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமாட்டுக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல. எங்கேயோ போய் வாழ்ற நம்ம ராஜி, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இனிமேக்கு வாழப் போறா. அவ வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சொந்த அத்தை பையன தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.